ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நஜீஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். மணத்தக்காளி வத்தல் 25 கிராம் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதை நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். ஸோ நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 50 கிராம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். சோம்பு 3 டேபிள் ஸ்பூன் அண்ட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். மிளகு சீரகம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். ஆயில் எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலான்னு தோணுச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு. ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிண்டிக்கலாம். இப்போது 50 கிராம் தோல் உரித்து பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த பூண்டு ஸ்மெல்லாம் வராத அளவுக்கு கிண்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கல் உப்புலாம் கரைஞ்சிரும். நம்ம இது வரைக்கும் ஆட் பண்ண எல்லாமே நல்லா ஒரு கோல்டிஷ் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கலாம். நம்ம இப்போது மெயின் இன்க்ரீடியண்ட்டான அந்த வத்தல் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். வத்தல் ஆட் பண்ணதும் அதை நல்லா கிண்டிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ கூடவே என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுருந்தா தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. நல்லா அது மசாலாஸோட செட் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நான் மூடி வச்சுருந்தேன். அதை திறந்து இப்போது நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் நல்லாவே கெட்டியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும்னு பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு. நான் டேஸ்ட் பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா கொதி வந்ததும் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் வத்தல் பவுடர், அதை ஆட் பண்ணிடலாம். கல்யாணத்துலலாம் வத்தல் குழம்பு ஊற்றுவாங்கள்ல, அந்த ஒரு ஸ்மெல் வருது. ஐயர் வீட்டிலலாம் செய்வாங்கள்ல, அண்டு ஹோட்டலில் செய்கிற டேஸ்ட் அப்படியே இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லிலாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் காய்ஸ், மணக்க மணக்க வத்தல் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.